ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் விடுகதைகள் பகுதி 2. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த பைமோட் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஆப் தாங்க. இந்த ஆப் மூலிமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகும். அதோட அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழையும் மேலையும் மண், நடுவிலே அழகான பெண், அது என்ன? மஞ்சள் செடி. சொன்ன நேரத்துக்கு தொண்டை கிழிய கத்துவான், அவன் யார்? அலாரம். உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன? தராசு. பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான், அவன் யார்? தேன். நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை, அது என்ன? சிலந்தி. உடம்பெல்லாம் சிவப்பு, அதன் குடும்பி மட்டும் பச்சை, அது என்ன? தக்காளி. ஒட்டு திண்ணையில் பட்டு பாவாடை, அது என்ன? தோடு. தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான், அவன் யார்? நுங்கு. செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே, அது என்ன? தொலைபேசி. கடலிலே கலந்து கரையிலே பிரிந்து தெருவிலே திரியும் பூ எது? உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடுகதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விடுகதைகளை உங்கள் நண்பர்களிடம் சொல்லி மகிழுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.